என் குழந்தை ஃபோன் பார்த்துட்டே இருக்குது, ஃபோன் பார்க்குறதால வர பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு தெரியவே மாட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறது? சொல்லிக் கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவாங்க. இது செஞ்சால் இது நடக்கும், அது செஞ்சால் அது நடக்கும் அப்படின்னு நம்ம வாயால் சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாது. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஒரு செயல்முறைன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆக்டிவிட்டி மூலமாக குழந்தைங்க ஃபோன் பார்த்தா என்ன பிரச்சனை வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் பார்க்குறத ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 இன்ட்ரெஸ்டிங் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கிட்ஸ். வெல்கம் பேக் டு ஆர்க் நைட் ட்ரீம் சேனல். நான் தமிழ்வாணி வினோத்குமார். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பபுள் ஆக்டிவிட்டி. இது எப்படி பண்ணலான்னா, நார்மல் வாட்டர், சோப் ஆயில், நான் கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டுக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்க ப்ளோ பண்ணணும். வெறும் நார்மல் தண்ணியில் நம்ம குளிக்கலாம், குடிக்கலாம், விளையாடலாம். ஆனால் அதில் சோப் ஆயில்ன்ற ஒன்று கலந்துட்டோம், அதனால் பபுள் வருது அப்படின்ற ஒரு காஸ் அந்த எஃபெக்டை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதோட அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையும் சேர்ந்து விளையாடுவாங்க. அவங்க இது மூலயமா ஃபோன் பார்க்கணுன்ற எண்ணம் அவங்க மனசில் வராது. அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக விளையாட்டுலேயே இருக்கும். செகண்ட் ஆக்டிவிட்டி நாக் டவுன் த கப்ஸ். வேகமாக ரோல் ஆகிற பால் அடுக்கி வச்சுருக்கிற கப்ஸில் பட்டுச்சுன்னா கப்ஸு கீழே விழும். இது சாதாரண ஆக்டிவிட்டி. ஆனால் இது மூலிமா லைஃப் ஸ்கில்ஸும் அவங்க கற்றுக்குவாங்க. அடுக்கி வச்சுருக்க பொருளில் தெரியாமல் கைப்பட்டுச்சுன்னா அடுக்கி வச்சுருக்க பொருள் ஃபுல்லாக கீழே விழுந்துடும் அப்படின்றதையும் அவங்க சேர்ந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. தேர்ட் ஆக்டிவிட்டி மெல்டிங் ஐஸ் ஆக்டிவிட்டி. ஒரு பவுலில் ஐஸ் கட்டி, ஒரு பவுலில் ஹாட் வாட்டர், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் ஐஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஃபோர்த் ஆக்டிவிட்டி மேஜிக் கலர் மிக்சிங் ஆக்டிவிட்டி. குழந்தைங்க அவங்க ஒரு கையில் க்ரீன் கலர் அப்படி வச்சுட்டு 2 கையும் மிக்ஸ் பண்ணால் அதில் ஒரு கலர் கிடைக்கும் அப்படின்றத அவங்க அதை அப்சர்வ் பண்ணணும். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ருத்துமா என்ன பண்ணாங்கன்னா 2 கலர் சேர்த்து ஒரு கலர் கிடைச்சிச்சு அப்படின்னு நினச்சதும் அடுத்தடுத்து கலரில் வச்சு கலர் என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி ஜெல்லி சீட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி சப்ஜா சீட், வாட்டர், இது 2 வச்சு தான் சப்ஜா சீடை தண்ணியில் போட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஆக்டிவிட்டி. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆக்டிவிட்டி செஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சால் அதோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம ஃபோன் பார்த்தாலும் நம்மளோட
உடம்புல என்ன பிரச்சனை வரும்ன்றதை நம்ம சொன்னால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம சொல்லியோ இல்லை வீடியோஸ் காட்டினாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஃபோன் பார்த்தா இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆக்டிவிட்டி செய்கிறது மூலிமா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் நான் இங்கே கொஞ்சம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆக்டிவிட்டி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது மூலயமா அவங்க அதை லைஃப் ஸ்கில்ல அப்ளை பண்ணி நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க சீக்கிரமாகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்க் நைட் ட்ரீம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.